அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல வீரமான பெண்மணியாக, இந்திய பிரதமராக, ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக, நம்மளுடைய கலாச்சாரத்தை முறைப்படுத்தும் ஒரு நல்ல இந்திய பிரதமராக, அனைத்து மக்களுக்கேற்ப இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், முழுமையான வரி நீக்கம், இந்திய தேசம் வேலை, தொழில், விவசாயம் அனைத்துக்குமே முழுமையான வரி நீக்கம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான முழுமையான வரி நீக்கம், மேலை நாடுகளுக்குரிய நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய தொழிற்சாலை நிறுவனங்களை அங்கு அமைப்பதற்கான அங்கீகரிப்பு, நம்மளுடைய விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்டு நேரடியாக அரசே கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக, அனைத்து மக்களும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் திட்டம், நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக கட்டாய சட்டமாக்கப்படும். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக அவர்களுக்கென ஏழை மக்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்முடைய இந்திய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக, நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது முறையான இம்மக்களுக்குரிய அந்த 3 வேளை அவர்கள் உணவருந்துகிறார்களா, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதா, அவர்களுடைய வங்கி கணக்கின் கண்டிப்பாக சேமிப்பு மற்றும் கடன், அவர்களுக்குரிய வாழ்வாதாரம் அனைத்துமே நம்மளுடைய ஏழை மக்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது முறைப்படுத்தப்படும். ஒவ்வொரு மக்களுக்குரிய வாய்ப்புகளை நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுக்கப்படும். சுயமாக தொழில் அமைத்து கொள்ள வேலை வாய்ப்பு பங்களிப்பு முழுமையாக்கப்படும். இதனால் ஒவ்வொரு நம்மளுடைய இந்திய தேசத்தின் நம்மளுடைய மக்கள் அவர்களுடைய சொந்தமாக தொழில் அமைத்து கொள்ளவும் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு முழுமையாக்கப்படும். இன்றைக்கும் முழுமை பெறாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்து தரப்படும். இது முழுமையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்காது, முழுமைப்படுத்தும் திட்டமாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிந்து கொள்ளும் கணக்காக எடுக்கப்படும். அவர்களுக்குரிய ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை, அவர்களுக்குரிய கல்வி தகுதி, இதை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக, இன்றைக்கும் ஜாதி ரீதியான மொழி ரீதியான ஒடுக்குமுறை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறது, அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஏழை எளிய மக்களின் அனைத்து அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமை பெறும். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு நல்ல இந்திய தேசமாக உருவாக்கக்கூடிய திட்டமாக அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.